ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல் இருக்கிற எக்ஸசைஸ் 1.3ல் ஃபோர்த் சம் வந்து பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு யூனிவர்சல் செட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏபின்னு 2 செட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கங்கிறத மொத்தம் நிறைய சப்டிவிஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து என்னென்னா ஏ டேஷ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ டேஷுங்கிறப்ப ஏவை தவிர யூனிவர்சல் செட்டில் இருக்கிற மற்ற எலமெண்ட்ஸ் தான் வந்து ஏ டேஷ்னு எடுத்துக்கணும். இப்போ ஏ வந்து இங்கே என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 1 3 5 7. அந்த 1 3 5 7 நான் இங்கே ஸ்ட்ரைக் நோட் பண்ணுறேன். அப்படின்னா 1 3 5 7 நாளையுமே வந்து நான் இங்கே கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். அது தவிர யூனிவர்சல் செட்டில் இருக்க மற்ற எலமெண்ட்ஸை தான் வந்து ஏ டேஷ்னுட்டு சொல்லுவோம். அப்படின்னா அது தவிர மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து இருக்குங்கிறத பார்க்கணும். இது வந்து எதுக்குரிய இதுனா ஏ டேஷுங்கிறது இங்கே ஃபஸ்ட் சப்டிவிஷனாக இருக்குது. இங்கே யூனிவர்சல் செட்டில் வேறு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா எனக்கு 0 இருக்குது, 2 4 6 இருக்குது. அந்த எலமெண்ட்ஸை வந்து நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். 0 2 4 6ங்கிறது எனக்கு ஏ டேஷோட ஆன்சராக இருக்குது. அடுத்தது பி டேஷ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பியில் என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அதை வந்து யூனிவர்சல் செட்டில் ஸ்ட்ரைக் நோட் பண்ணுறேன். அப்படின்னா 0வை ஸ்ட்ரைக் நோட் பண்ணிட்டேன், 2வை ஸ்ட்ரைக் நோட் பண்ணிட்டேன், 3யை ஸ்ட்ரைக் நோட் பண்ணிட்டேன், அடுத்து 5ஐயும் ஸ்ட்ரைக் நோட் பண்ணிட்டேன், 7ஐயும் ஸ்ட்ரைக் நோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் யூனிவர்சல் செட்டில் மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் வந்து நம்ம இங்கே பி டேஷ்னுட்டு சொல்லுவோம். அப்படின்னா இங்கே மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை நான் பி டேஷ்னு போட்டு எழுதிக்கிறேன். இது வந்து செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து நான் பி டேஷ்னு எழுதிக்கிட்டேன். அடுத்து செட் ப்ராக்கெட்டையும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்படின்னா பி டேஷுங்கிறப்ப பியை தவிர யூனிவர்சல் செட்டில் இருக்கிற மற்ற எலமெண்ட்ஸ். பியை தவிர மீதி என்னென்ன இருக்குன்னா 1 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. நான் 1 4 6 வந்து நான் பி டேஷ்னு எழுதிக்கிட்டேன். அடுத்தது தேர்டு சப்டிவிஷன் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். அதில் வந்து ஏ டேஷ் வந்து இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து பி டேஷும் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அது ரெண்டையும் யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. யூனியன்கிறப்ப ரெண்டு செட்டையும் வந்து கம்பைன் பண்ணணும். அதாவது ஏ டேஷையும் பி டேஷையும் கம்பைன் பண்ணி எழுதணும். இப்போ இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணேன்னா 0 1 2 4 6ன்னுட்டு எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன் ஏ டேஷ் இன்டர்ஜெக்ஷன் பி டேஷ். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷுங்கிறப்ப ரெண்டு இதுலேயுமே, அதாவது ஏ டேஷ் ஃபர்ஸ்ட் ஆன்சரும் பி டேஷ் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர்லையும் காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுனா போதும். இது ரெண்டையும் எது காமனாக இருக்குன்னா 4ம் 6ம் வந்து எனக்கு காமனாக இருக்குது. அதனால் 4ஐயும் 6ஐயும் நான் காமனாக எடுத்து எழுதியிருக்கேன். இதோட ஃபோர்த்து சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து ஃபிஃப்த்து சப்டிவிஷன் என்னென்னா ஏ யூனியன் பி டு தி ஹோல் டேஷ். ஏ யூனியன் பி டு தி ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி வந்து கண்டுபிடிச்சாகணும். ஏங்கிற செட்டையும் கொடுத்துருக்காங்க, பிங்கிற செட்டையும் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் நான் அப்போ கம்பைன் பண்ணி எழுதணும். கம்பைன் பண்ணி எழுதணும்னா 0 1 2 3 5 7ங்கிறது தான் எனக்கு ஆன்சராக வரும். ரெண்டு இதையும் கம்பைன் பண்ணுறப்ப திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். 0 1 2 3 5 7 ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். அடுத்து ஏ யூனியன் பி டு தி ஹோல் டேஷ் வந்து கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பி டு தி ஹோல் டேஷ்ங்கிறப்ப ஏ யூனியன் பி தவிர யூனிவர்சல் செட்டில் இருக்கிற மற்ற எலமெண்ட்ஸை தான் வந்து ஏ யூனியன் பி டு தி ஹோல் டேஷ் சொல்லுவாங்க. அப்படின்னா ஏ யூனியன் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸை யூனிவர்சல் செட்டில் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். என்னென்ன எலமெண்ட்ஸ்னால் 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 5 7 இருக்குது. அதெல்லாம் நான் வந்து இங்கே கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். மீதி இருக்கிற எலமெண்ட்ஸை தான் வந்து ஏ யூனியன் பி டு தி ஹோல் டேஷும் போகும். மீதி என்னென்ன எலமெண்ட் யூனிவர்சல் செட்டில் இருக்குன்னா 4ம் 6ம் இருக்குது. அப்படின்னா எனக்கு ஏ யூனியன் பி டு தி ஹோல் டேஷோட ஆன்சர் என்னென்னா 4 6ங்கிறது தான் எனக்கு ஆன்சர். அடுத்து சிக்ஸ்த்து சப்டிவிஷனில் ஏ இன்டர்செக்ஷன் பி டு தி ஹோல் டேஷும் கொடுத்துருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி டு தி ஹோல் டேஷ் வந்து கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி முதல்ல என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறப்ப ஏங்கிற செட்லையும் பிங்கிற செட்லையும் இருக்கிற காமனான எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதுறது தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்படின்னா ரெண்டுலேயுமே எனக்கு என்னென்ன காமனான எலமெண்ட்ஸ் இருக்குன்னா எனக்கு 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. இது மட்டும்தான் எனக்கு காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டு தி ஹோல் டேஷ் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பியை தவிர யூனிவர்சல் செட்டில் இருக்கிற மற்ற எலமெண்ட்ஸை தான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி டு தி ஹோல் டேஷும் போகும். அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா எனக்கு 3 இருக்குது, 5 இருக்குது,
7 இருக்குது, அதை நான் கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். யூனிவர்சல் செட்டில் மீதி இருக்கிற மற்ற எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னங்கிறத எடுத்து எழுதணும். அப்படின்னா எனக்கு மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா, எனக்கு 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 4, 6 வந்து எனக்கு இருக்குது. இதான் எனக்கு ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஆன்சர். அடுத்தது எனக்கு 7th சப்டிவிஷன் ஏ டேஷ் டு தி ஹோல் டேஷ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏ டேஷ் டு தி ஹோல் டேஷ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஏ டேஷ் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏ டேஷுங்கிறது என்னங்கிறத ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சிருப்போம். என்னென்னா 0, 2, 4, 6ங்கிறத கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ ஏ டேஷ் டு தி ஹோல் டேஷ்னா என்னென்னா ஏ டேஷை தவிர யூனிவர்சல் செட்டில் இருக்கிற மற்ற எலமெண்ட்ஸை தான் வந்து ஏ டேஷ் டு தி ஹோல் டேஷ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து எனக்கு யூனிவர்சல் செட்டில் பார்க்குறேன். யூனிவர்சல் செட்டில் ஏ டேஷில் இருக்கிற எலமெண்ட்ஸை ஸ்ட்ரைக் நோட் பண்ணுறேன். அப்படின்னா 0, 2, 4, 6. அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸை தவிர மீதி இருக்கிற எலமெண்ட்ஸை தான் வந்து ஏ டேஷ் டு தி ஹோல் டேஷும்போம். அப்படின்னா இங்கே எனக்கு மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா, எனக்கு 1 இருக்குது, அடுத்து 3 இருக்குது, 5, 7ன்னுட்டு எனக்கு இருக்குது. இதான் வந்து எனக்கு ஏ டேஷ் டு தி ஹோல் டேஷோட ஆன்சர். அடுத்தது வந்து 8th சப்டிவிஷன் பி டேஷ் டு தி ஹோல் டேஷ். பி டேஷ் டு தி ஹோல் டேஷுங்கிறப்ப பி டேஷ் வந்து ஏற்கனவே செகண்ட் சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சிருப்போம். என்னன்னு கண்டுபிடிச்சிருப்போம்னா 1, 4, 6 கண்டுபிடிச்சிருப்போம். அதை எடுத்து எழுதிட்டேன். பி டேஷ் டு தி ஹோல் டேஷுங்கிறப்ப பி டேஷை தவிர யூனிவர்சல் செட்டில் இருக்கிற மற்ற எலமெண்ட்ஸ் தான் வந்து பி டேஷ் டு தி ஹோல் டேஷுமோ. அப்படின்னா பி டேஷை வந்து யூனிவர்சல் செட்டில் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 1 இருக்குது, அடுத்து 4 இருக்குது, அடுத்து 6 இருக்குது. அதெல்லாம் நான் கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். மீதி என்னென்ன இருக்கோ அதுதான் வந்து எனக்கு பி டேஷ் டு தி ஹோல் டேஷ். மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து இருக்குன்னா 0 இருக்குது, அடுத்து 2, 3, 5, 7 வந்து எனக்கு இருக்குது. அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். 0, 2, 3, 5, 7. இதான் எனக்கு பி டேஷ் டு தி ஹோல் டேஷோட ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ.